ரஜினியிடம் நான் அதை கேட்டதும் ரொம்ப கோபப்பட்டு எழுந்து போயிட்டாரு. பயத்துல எனக்கு தூக்கமே வரல. தலைவாசல் விஜய். ரஜினி ஜெயிலர் படத்தின் வெற்றியினைத் தொடர்ந்து தனது மகள் ஐஸ்வர்யாவின் இயக்கத்தில் லால் சலாம் என்ற திரைப்படத்தில் நடித்தார். நீண்ட நாட்களுக்குப் பிறகு ரஜினி லால் சலாம் படத்தின் மூலம் சிறப்பு தோற்றத்தில் நடித்தார். ஆனால் அப்படம் எதிர்பார்த்த வெற்றியினைப் பெறவில்லை. இதையடுத்து ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் என்ற திரைப்படத்தில் நடித்து வருகின்றார் ரஜினி. ஜெய் பீம் போல ஒரு அழுத்தமான கதைக்களத்தில் இப்படம் உருவாகி வருவதாக தகவல்கள் வருகின்றன. கண்டிப்பாக வேட்டையன் ரஜினியின் படங்களில் இருந்து மாறுபட்ட ஒரு படமாக இருக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கும் இப்படம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியாகும் என தெரிகின்றது. இதையடுத்து லோகேஷ் கனகராஜின் இயக்கத்தில் தலைவர் 171 திரைப்படத்தில் நடிக்கவுள்ளார் ரஜினி. இப்படத்தின் டைட்டில் டீசர் ஏப்ரல் 22ஆம் தேதி வெளியாகவுள்ள நிலையில் ஜூன் மாதம் படப்பிடிப்பு துவங்கவுள்ளது. இப்படமும் ரஜினிக்கு ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும் என தகவல்கள் வருகின்றன. மேலும் ரஜினி இப்படத்தில் நெகட்டிவ் ரோலில் நடிப்பதாகவும் பேசப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் சமீபகாலமாக ரஜினி வித்தியாசமான கதைக்களங்கள் கொண்ட படங்களை தேர்ந்தெடுத்து நடித்து வருகின்றார். ஆனால் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை ரஜினி கமர்ஷியலாக படங்களையே தேர்ந்தெடுத்து நடித்து வந்தார். அப்படங்கள்தான் அவரை சூப்பர் ஸ்டாராகவும் மாற்றியது. அருணாச்சலம், அண்ணாமலை, பாட்ஷா, படையப்பா போன்ற ரஜினியின் கமர்ஷியல் படங்கள் இன்றளவும் ரசிகர்களால் கொண்டாடப்படும் படங்களாக உள்ளன. ஆனால் ரஜினி நடிப்பில் வெளியான முள்ளும் மலரும், 6லிருந்து 60 வரை, ஜானி போன்ற படங்களுக்கு என்றே தனி ரசிகர்கள் பட்டாளம் இருக்கின்றன. கமர்ஷியல் சினிமாவிற்கு அப்பாற்பட்டு ரஜினி நடித்த படங்களும் ரசிகர்களால் பெரியளவில் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அவர் மீண்டும் இதுபோல வித்தியாசமான யதார்த்தமான படங்களில் நடிக்க வேண்டும் என ரசிகர்கள் விரும்புகின்றனர். அதைப்போலதான் பிரபல நடிகர் தலைவாசல் விஜயும் விரும்பி ரஜினியிடம் கூறியிருக்கின்றார். அதற்கு ரஜினி கொடுத்த ரியாக்ஷன் தான் தலைவாசல் விஜய்க்கு பயத்தை உண்டாக்கியதாம். ரஜினியின் பாபா படத்துக்கு டப்பிங் பேச சென்றுள்ளார் தலைவாசல் விஜய். டப்பிங் முடிந்த பிறகு ரஜினியுடன் கலந்துரையாடியுள்ளார். அப்போது ரஜினியிடம் மீண்டும் முள்ளும் மலரும் போல ஒரு படத்தில் எப்போ சார் நடிப்பீங்க என கேட்டுள்ளார். அதற்கு ரஜினி, ஏன் இப்போ நடிக்கிற படங்கள் நல்லா இல்லையா என கேட்க அதற்கு தலைவாசல் விஜய், இல்ல சார் அந்த மாதிரி படங்களில் நடித்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என கூற ரஜினி, அதெல்லாம் இப்போ முடியாது, என் படத்திற்கு என ஒரு வியாபாரம் இருக்கு, அந்த மாதிரி படங்களில் எல்லாம் தற்போது நடிக்க முடியாது என கோபமாக கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டாராம். இந்நிலையில் ரஜினி இவ்வாறு கோபித்துக் கொண்டதை அடுத்து தலைவாசல் விஜய்க்கு அன்றைய நாள் தூக்கமே இல்லையாம். அடுத்த நாள் டப்பிங் வரும்போது பயந்து கொண்டே வந்தாராம் தலைவாசல் விஜய். ஆனால் ரஜினி எந்தவித கோபமும் இன்றி தலைவாசல் விஜயிடம் நார்மலாக பேசினாராம். இதனை தலைவாசல் விஜய் ஒரு பேட்டியில் கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.